இப்போ இது ஒரு குடும்ப அரசியலை கொண்டு வந்து இப்படி நகர்த்துறாங்களே. இந்த பக்கம் மாப்பிள்ளை வந்துடுறாரு, மாப்பிள்ளைக்கு பின்னால எல்லா அமைச்சர்கள்லேருந்து எல்லாம் சலாம் போடுறான். இந்த பக்கம் இந்த 3 பேர் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? இது திமுகல வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இல்ல இல்ல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான், நிர்வாகிகள் இருக்கான், மூத்த தலைவர்கள் இருக்கான், நல்ல பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. ஆனா இதை ஒரு குடும்ப அரசியலா, குடும்ப கட்சியா திமுக மாத்தி இருக்குத. இத பத்தி மக்கள் பேசணும். ஏன்னா இது வந்து ரொம்ப அந்த கட்சிக்கே நேர் எதிரானது. நாளைக்கு அந்த கட்சி வந்து தேர்தல்ல தோத்து போச்சுன்னா அது என்ன ஆகும்னு எனக்கே வந்து ரொம்ப இதுவா இருக்குது, மலைப்பா இருக்குது. சுக்கு நூறாகும் அது. இப்போ துரைமுருகன் வந்து துணை முதலமைச்சர் கேட்டார்ல, நான் சீனியர்னு, அது முடியாதுன்னு போது அட்லீஸ்ட் 2 உருவாக்குங்கன்னு சொன்னார்ல. ஒன்று நான் இருந்துக்கிறேன், ஒன்று உதயன்னு. அப்போ அந்த கட்சியில புகஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுகல இருந்து வந்த ஒரு 10 பேர் தாங்க திமுகவே வழி நடத்திட்டு இருக்காங்க. என்னால பேர் சொல்ல முடியும். அதே அதிமுக தான் டிவிகேவே வழி நடத்துறாரு. டிவிகேவை வந்து யாரும் வழி நடத்தல, அதான் பிரச்சனை. நீங்க வந்து பரவாயில்ல, இது சொன்ன வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நான் ஏதோ ஆறுதலுக்கு சொல்லி அதுக்கு நீங்க கோவப்பட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. டிவிகே வந்து யாருமே வழி நடத்தலன்றதுதான் பிரச்சனை. என்னுடைய இது வருத்தமே, அதை யாரும் சரியா வழி நடத்த மாட்டேன்றாங்களே. அங்க ஆல் பவர்ஃபுல் பர்சன்றது விஜய் தான். விஜய் மட்டும்தான் ஒன் மேன் ஆர்மி. அதனாலதான் 2 இடத்துல ஜெயலலிதா வந்து கட்சியில இருக்கும்போது யார் இருந்தது, அடுத்தது யார் இருந்தாங்க? ஒருத்தரும் கிடையாது. ஸோ சில நபர்கள், தனிநபர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்களான்னா செலுத்துறாங்க. அப்போ நீங்க வந்து திமுக, தாவேக, அதிமுக எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மாற்றம் இன்னைக்கு இந்த அரசியல்ல வந்தே ஆகணும்.